நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். கல்வி நிதி பிரச்சினையை தீர்க்க சுப்ரீம் கோர்ட் சென்ற தமிழக அரசு ஆரம்பமே ஏமாற்றம். மத்திய அரசு கல்வி சார்ந்த நிதியை தமிழகத்திற்கு தர மறுப்பதாக தொடர்ந்து குற்றம் சாட்டப்படுகிறது. அந்த வகையில் SSA எனும் சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்துள்ளதாக மத்திய அரசுக்கு எதிராக தமிழக அரசு மே 21 சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தது. 2024-25 கல்வியாண்டில் வழங்க வேண்டிய 2151 கோடி ரூபாய் SSA நிதியை நிறுத்துவது கல்வி தொடர்பாக சட்டம் இயற்றும் மாநில அரசின் அதிகாரத்தை அபகரிப்பதற்கு சமம். இதனால் 43 லட்சம் மாணவர்கள், 2.21 லட்சம் ஆசிரியர்கள், 32,701 ஊழியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிதியை நிறுத்திய மத்திய அரசின் முடிவு அரசியலமைப்பு சாசனத்திற்கு எதிரானது, சட்டவிரோதமானது, தன்னிச்சையானது, நியாயமற்றது என்று அறிவிக்க வேண்டும். நிலுவைத் தொகையான 2,151 கோடி ரூபாயுடன் 6% வட்டித் தொகையும் சேர்த்து 2,291 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிடவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிய கல்வியாண்டு துவங்கி பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளதால் 43 லட்சம் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை பாதிக்கும் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டுமென தமிழக அரசின் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று முறையிட்டார். அதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் பிரசாந்த் குமார் மிஸ்ரா, மன்மோகன் அமர்வு தமிழக அரசின் இந்த மனுவை உடனடியாக விசாரிக்க எந்த அவசரமும் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டின் கோடை விடுமுறை முடிந்ததும் மனுவை விசாரிக்கலாம் என்று கூறிவிட்டது. அமித்ஷாவின் திடீர் மதுரை விசிட், ஒட்டுமொத்தமாக திரும்பிய கவனம். இந்து முன்னணியினர் ஆதங்கம். இந்து முன்னணி அமைப்பு நடத்தும் முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் வரும் 22ஆம் தேதி நடக்க உள்ளது. பாஜக, VHP உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளும் மாநாட்டு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தன. பாஜக நிர்வாகிகள் தங்கள் கிளை பூத் கமிட்டியிலிருந்து மாநாட்டுக்கு தொண்டர்கள், முருக பக்தர்களை அழைத்து செல்ல வாகனம், உணவு ஏற்பாடுகளையும் செய்து வந்தனர். இந்த சூழலில்தான் ஞாயிறன்று மதுரையில் நடந்த பாஜக மாநில, மாவட்ட, மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சி 4 நாட்களுக்கு முன்பு திடீரென அறிவிக்கப்பட்டது. அறிவிப்பு வந்தது முதல் தமிழகம் முழுவதும் பாஜகவினர் அமித்ஷா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளில் கவனம் செலுத்த போய்விட்டனர். இதனால் முருக பக்தர்கள் மாநாட்டு பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக இந்து முன்னணி நிர்வாகிகள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடப்பது குறித்து சில மாதங்களுக்கு முன்பே அறிவிக்கப்பட்டுவிட்டது. எனவே அமித்ஷா நிகழ்ச்சியை கோவை, சேலம் அல்லது சென்னையில் நடத்தியிருக்கலாம். அப்படி இல்லை என்றால் ஜூன் 22க்கு பிறகு மதுரையிலேயே நடத்தியிருக்கலாம். ஆனால் முருக பக்தர்கள் மாநாடு நடப்பதற்கு 14 நாட்களுக்கு முன்பு பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தியுள்ளனர். அதற்கான பணிகளில் ஈடுபட்ட கட்சி நிர்வாகிகளால் முருக பக்தர்கள் மாநாட்டில் உற்சாகத்துடன் ஈடுபட முடியாமல் போய்விட்டது. இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சிக்கல்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் இந்து முன்னணி அமைப்பினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். 6000 கடந்த கொரோனா பாதிப்பு, ஒரே நாளில் 6 பேர் மரணம். ஆசிய நாடுகளான மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து உள்ளிட்ட இடங்களில் கடந்த மாத துவக்கத்தில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்தது. இதன் தொடர்ச்சியாக நம் நாட்டிலும் பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. மகாராஷ்டிரா, கேரளா, தமிழகம், கர்நாடகாவில் பாதிப்பு எண்ணிக்கை கடந்த சில நாட்களாக அதிகரித்து வருகிறது. மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் நேற்று காலை வரையிலான நிலவரப்படி நாடு முழுவதும் 6133 பேர் கொரோனா தொற்றுக்கு தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதிதாக 378 பேருக்கு தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக கேரளாவில் 144 பேருக்கு புதிதாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குஜராத்தில் 105 பேரும், மேற்கு வங்கத்தில் 71 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவில் 3 பேர், கர்நாடகாவில் 2, தமிழகத்தில் 1 என 6 பேர் கொரோனாவால் நேற்று முன்தினம் பலியாகினர். இவர்கள் 6 பேருக்கும் நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய் போன்ற இணை நோய்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாளில் நாடு முழுவதும் 754 பேர் குணமடைந்துள்ளனர். நடப்பாண்டில் இதுவரை 65 பேர் கொரோனாவுக்கு பலியானதாக சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மத்திய அரசின் கீழ் செயல்படும் இன்சாகாக் எனப்படும் இந்திய கொரோனா மரபியல் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கொரோனாவின் புதிய வகையான XFG திரிபு நம் நாட்டில் 163 பேருக்கு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 89 பேருக்கு XFG பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 16 பேருக்கும், கேரளாவில் 15 பேருக்கும், குஜராத்தில் 11 பேருக்கும், ஆந்திரா, மத்திய பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கத்தில் தலா 6 பேருக்கும் புதிய ரக வைரஸ் இருப்பது தெரியவந்துள்ளது. கடந்த மாதம் 159 பேருக்கும், ஏப்ரலில் 2 இந்த புதிய வகை வைரஸ் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. வட அமெரிக்க நாடான கனடாவில் முதலில் தோன்றிய இந்த XFG அடுத்தடுத்து உலக நாடுகளில் பரவி வருகிறது. அதிகரிக்கும் டெங்கு கொரோனா பரவல், மாணவர்கள் மீது கவனம் அவசியம். உலகம் முழுவதும் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரிக்க துவங்கியுள்ளது. தமிழகத்தில் தினமும் 20 பேர் வரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். தற்போது 219 பேர் சிகிச்சையில் இருக்கும் நிலையில் 6 பேர் இறந்துள்ளனர். அதேபோல டெங்கு காய்ச்சலால் 8000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் இன்ஃப்ளூயன்சா வகை காய்ச்சலாலும் பலர் பாதிக்கப்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றனர். இதற்கிடையே திடீர் மழைப்பொழிவு, வெப்பநிலை அதிகரிப்பு என தட்பவெப்பநிலை மாறுபட்டு வருகிறது. இதனால் காய்ச்சல் பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கும் என டாக்டர்கள் எச்சரிக்கின்றனர். அத்துடன் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களின் உடல்நிலையை கண்காணிக்கும்படி மாவட்ட வாரியாக பள்ளிகளுக்கு அந்தந்த மாவட்ட சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தற்போது பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த மாணவர்களுக்கு எளிதில் காய்ச்சல் தொற்று ஏற்படும். ஒரு மாணவருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் மற்றவர்களுக்கும் எளிதில் பரவும். எனவே மாணவர்கள் காய்ச்சலில் பாதிக்கப்பட்டால் அவர்களை வீட்டில் ஓய்வெடுக்க அறிவுறுத்த வேண்டும். காய்ச்சலால் பாதிக்கப்படும் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் பள்ளி வளாகம் தூய்மைப்படுத்தப்படுவதுடன் உள்ளூர் ஆரம்ப சுகாதார நிலையங்களை அணுகி மருத்துவ முகாம்களையும் நடத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கதேச பயங்கரவாதிக்கு ஓட்டுரிமை, மம்தா கட்சியினர் செய்த மெகா மோசடி. இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டு வங்கதேசத்தில் நடைபெற்ற மாணவர் போராட்டம் அந்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தையே உலுக்கியது. அரசு பணிகளில் அறிமுகம் செய்யப்பட்ட புதிய இடஒதுக்கீட்டை எதிர்த்துதான் இந்த வன்முறை அரங்கேறியது. பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். ஆட்சி கவிழ்ப்பின் பின்னணியில் பாகிஸ்தானின் லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாத அமைப்பு இருப்பதாக அவர்களே ஒப்புக்கொண்டனர். இந்நிலையில் வங்கதேச போராட்டத்தில் பங்கேற்ற ஒருவரின் பெயர் மேற்கு வங்க மாநில வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த போராட்டக்காரரின் பெயர் காக்திப் தொகுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. இந்த தொகுதி தெற்கு 24 ஃபர்கானஸ் மாவட்டத்தில் உள்ளது. அவரின் பெயர் நியூட்டன் தாஸ். இவர் 2024ஆம் ஆண்டு வங்கதேசத்தில் மாணவர் அமைப்பினர் நடத்திய போராட்டத்தில் மையப்புள்ளியாக இருந்தவர். அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு ஓட இந்த போராட்டமே முக்கிய காரணமாக இருந்தது. ஆனால் மேற்கு வங்கத்தில் தமக்கு ஓட்டுரிமை உள்ளது குறித்து நியூட்டன் தாஸ் வீடியோ வழியாக ஒரு விளக்கம் அளித்துள்ளார். அவர் கூறுகையில், 2024ஆம் ஆண்டு எனது மூதாதையர்களின் சொத்து விவகாரம் தொடர்பாக வங்கதேசம் சென்றேன். எதிர்பாராத விதமாக மாணவர்கள் போராட்டத்தில் சிக்கிக் கொண்டேன். காக்திப் தொகுதியில் 2014ஆம் ஆண்டு முதல் வாக்காளராக இருக்கிறேன். 2017ஆம் ஆண்டு எனது வாக்காளர் அடையாள அட்டை தொலைந்து போய்விட்டது. உள்ளூர் திரிணாமுல் கட்சி MLA உதவியுடன் புதிய வாக்காளர் அட்டையை பெற்றுவிட்டேன். 2016ஆம் ஆண்டு மேற்கு வங்க தேர்தலின் போது ஓட்டும் போட்டுள்ளேன் என அவர் கூறினார். இந்த பிரச்சினைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிதான் காரணம் என்று பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. வங்கதேசத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பேரை மேற்கு வங்க வாக்காளர் பட்டியலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் சேர்த்துள்ளதற்கு இந்த சம்பவமே சாட்சி என அம்மாநில பாரதிய ஜனதா தலைவர் சுகந்த மஜும்தார் கூறினார். குறிப்பிட்ட அந்த நபருக்கு இரு நாடுகளிலும் ஓட்டுரிமை இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வங்கதேசத்தைச் சேர்ந்த பலர் இங்கு வாக்காளர் பட்டியலில் திரிணாமுல் கட்சியினரால் சேர்க்கப்படுவது தொடர்ந்து நடக்கிறது. வங்கதேசத்தைச் சேர்ந்த பயங்கரவாத அமைப்பின் முக்கிய நிர்வாகியான அன்சருல்லா பங்களாவின் பெயர் முர்ஷிதாபாத் மாவட்ட வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது என பாரதிய ஜனதா மூத்த தலைவரான சுவேந்து அதிகாரி கூறினார். குற்றச்சாட்டுகளை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் மறுத்துள்ளனர். இந்தியா உட்பட 14 நாடுகளுக்கான ஒர்க் விசாவை நிறுத்தியது சவுதி. சவுதி அரேபியாவில் கடந்த ஆண்டு ஹஜ் காலத்தில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. சுற்றுலா, வேலை விசா உட்பட விசா, குடும்ப உறுப்பினருக்கான வருகை விசா உள்ளிட்ட விசா வாயிலாக வந்தவர்கள் ஹஜ் பயணத்தில் சட்டவிரோதமாக பங்கேற்றனர். இதனால் ஏற்பட்ட கடும் கூட்ட நெரிசலில் பலர் இறந்தனர். இதன் காரணமாக இந்த ஆண்டு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியா கூறியுள்ளது.
அதன்படி இந்தியா, வங்கதேசம், பாகிஸ்தான், ஈராக் உள்ளிட்டவை வேலை விசா, இ விசா, குடும்ப உறுப்பினருக்கான வருகை விசா, சுற்றுலா விசா ஆகியவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஹஜ் காலம் நடைபெற்று வருவதால் கடந்த மாதமே துவங்கிய இந்த கட்டுப்பாடு இம்மாத இறுதி வரை நடைமுறையில் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. ஹஜ் பயணத்தில் இந்த விசாக்களை பயன்படுத்தி வருவதை தடுக்கவே இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியா கூறியுள்ளது. 3ஆம் முறையாக ஒத்திவைக்கப்படும் விண்வெளி பயணம். விண்வெளி ஆய்வுகளுக்காக பல ஆண்டுகளாக சர்வதேச விண்வெளி மையம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 2030ஆம் ஆண்டில் அதன் செயல்பாடுகளை நிறுத்த நாசா திட்டமிட்டுள்ளது. அதன் பிறகு ஆக்சிய மையம் ஒன்று அங்கே உருவாக்கப்படுகிறது. மேம்பட்ட விண்வெளி ஆராய்ச்சி மையமாக அது இருக்கும். அந்த மையத்தின் கட்டுமான பணிகளுக்காக ஒவ்வொரு பொருட்களும் இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு சர்வதேச விண்வெளி மையத்தில் பொருத்தப்படும். ஆக்சியம் விண்வெளி மையம் முழுமையாக கட்டப்பட்ட பிறகு இந்த உபகரணங்கள் ஒன்றொன்றாக நீக்கப்பட்டு ஆக்சிய மையத்துடன் இணைக்கப்படும். பிறகு சர்வதேச விண்வெளி மையத்தின் செயல்பாடு நிறுத்தப்படும். இதற்காக உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் வீரர்கள் ஆக்சியம் 3 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாக தற்போது ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் ஆராய்ச்சியாளர்கள் அனுப்பப்படுகின்றனர். இதில் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்பட அமெரிக்கா, ஹங்கேரி, போலந்து நாடுகளைச் சேர்ந்த 4 பேர் செல்கின்றனர். இந்த குழு அங்கு 14 நாட்கள் தங்கி ஆய்வு நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் வாயிலாக இன்று இக்குழு சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மோசமான வானிலை காரணமாக இந்த பயணம் நாளை இந்திய நேரப்படி மாலை 5:30 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார்.